எல்லா ஸ்டாக்ஸோட ஆப்புமே பார்த்தீங்கன்னா சேஃப் கிடையாது. நிறைய ஆப்ஸ் உங்களுக்கே தெரியாம உங்களுடைய ப்ராஃபிட்ஸை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பிகினர்ஸ் அவங்க இந்த ஆப்பை வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம நிறைய காசு சேவ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆப்ஸை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். முக்கியமா 5வது சொல்லக்கூடிய அப்ளிகேஷனை நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. பட் உங்களுக்கே அதை பத்தி ஃபுல்லா தெரியாம இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் விக்னேஷ், திஸ் இஸ் மணி நெட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஃபர்ஸ்ட் ஆப் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு உங்களுடைய ஸ்டாக் புரோக்கர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். கரெக்டா? ஸோ அதுல எப்படி நம்பிக்கை வர வைக்கிறதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். உங்களுடைய ஸ்டாக்ஸ் நீங்க எது வாங்குறீங்களோ அது டைரக்டா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கும். டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். பேங்க்லயே உங்களோட பேர்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பேங்க்ல ஒரு லாக்கர் மாதிரி வச்சிருக்கீங்களேன், அங்க வந்து உங்களுடைய ஷேர்ஸ் இருக்கும். இது யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா சிடிஎஸ்எல் அண்ட் செபி இவங்களுடைய கவர்னன்ஸ் கீழே இதை எடுத்து வச்சிருப்பாங்க. எப்ப நீங்க ஒரு ஸ்டாக்கை விற்கிறீங்களோ அந்த லாக்கரோட கீ உங்ககிட்டயும் சிடிஎஸ்எல் கிட்டையும் மட்டும்தான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து அந்த லாக்கர் ஓபன் பண்ணி அந்த ஷேர் வந்து இந்த பேர்ல வந்து உங்க பேர்ல வந்து இவ்வளவு ஷேர்ஸ் இருக்குன்னு ஒரு சர்டிபிகேட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதை எடுத்துட்டு வந்து புரோக்கர் கிட்ட கொடுத்துருவாங்க. புரோக்கர் அந்த பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தர் இப்ப நான் தான் வாங்குறேன் அப்படின்னா என்கிட்ட கொண்டு வந்து இந்த பேப்பர் அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருவாங்க. திருப்பி நான் எடுத்துட்டு போயிட்டு என்னோட லாக்கர்ல வச்சுப்பேன். இதுதான் பேசிக்கா ஒர்க் ஆகுது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது? புரோக்கர் கிட்ட உங்களுடைய ஸ்டாக்ஸ் கிடையாது, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல தான் லாக்கர்ல நீங்க சேஃபா வச்சிருக்கீங்க. ஸோ புரோக்கரால உங்களுடைய ஸ்டாக்ஸை தூக்கிட்டு ஓடி போயிட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். ஆனா புரோக்கர் எப்ப இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டாக்ஸை புரோக்கர்ட்ட கொடுத்துருப்பீங்கல்ல, உங்ககிட்ட இருந்து என்கிட்ட வர அந்த டைமுக்குள்ள புரோக்கர் அந்த ஸ்டாக்ஸை தூக்கிட்டு ஓடிடலாம். இன்னொரு இடத்துல எப்படி நீங்க புரோக்கர் கிட்ட ஏமாந்து போவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மாசத்துல ஒரு 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் இந்த ஸ்டாக் புரோக்கர் ஆப்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க ஒரு நாளும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு நடுவில் ஒரு நாள் புரோக்கர் ஓடி போயிட்டாங்க அப்படின்னா அந்த புரோக்கர் மேல போட்டு வச்சிருந்த காசு இருக்குல்ல, அது உங்களுக்கு நஷ்டமாக வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நீங்க எப்பவுமே எந்த ஷேர் வாங்க போறீங்களோ அதுக்கு தேவையான காசை மட்டும் புரோக்கர்ல போட்டு ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு விட்டுடுங்க. முன்னாடியே காசு போட்டு வச்சுக்காம இருக்கிறது பெட்டர். ரெண்டாவதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல பல்கா ஸ்டாக்ஸை விற்கிறதோ வாங்குறதோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா பெருசா உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோ எல்லாம் போகாது, அந்த 1-2 ஸ்டாக்ஸ் தான் போகும். அப்படிங்கிறப்ப நீங்க உங்களுடைய மெயினான சேவிங்ஸை மொத்தமா இழந்திருக்க மாட்டீங்க. ஸோ புரோக்கர் போயிட்டாங்க அப்படின்னா நீங்க சிடிஎஸ்எல்லையோ செபியோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்துட்டு உங்களுக்கு வேற புரோக்கர்ல வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட பிரச்சனை எதுவுமே பெருசா வராது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஆப்ஸை கிளியரா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆப்பா பார்க்கறதுனாலுமே வெப்சைட்டே உங்களை பார்த்துருப்பீங்க. எக்கனாமிக் டைம்ஸ் அப்படிங்கிற ஆப் தான். இவங்க பேசிக்கா ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். திடீர்னு ஏதாவது ஸ்டாக் கீழே விழும்போது எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க இந்த ஸ்டாக் கீழே வந்துருச்சு அப்படின்ட்டு. நிறைய நேரம் அது ரூமர்ஸா கூட இருக்கலாம். நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டாக் பயங்கரமா கீழே விழுந்தப்ப அதை பத்தி ஒரு நெகட்டிவ் நியூஸ் எனக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட என்னடா இது இப்படி இருக்காது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு ரூமர் ஆக்சுவலா. அப்புறமா நீங்க டே எண்ட்ல அந்த ரூமரை வந்து அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு, அப்படிலாம் கிடையாதுன்ட்டு அவங்க பேட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் மார்க்கெட் நடக்கிற விஷயம் தான். பட் இதை எக்கனாமிக் டைம்ஸை நீங்க ரெஃபர் பண்றது மூலமா தெளிவுபடுத்திக்கலாம். உங்களுக்கு யாராவது ரூமர் சொல்றாங்க, ஐயோ என் ஸ்டாக் ஏதாவது பிரச்சனையோன்னு நினைச்சிட்டு நீங்க வித்துட்டு போகாம இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு அந்த ரூமர் யாராவது சொல்றாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்கனாமிக் டைம்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரான ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த நியூஸ் எல்லாம் இருக்கு, இந்த கம்பெனிஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை ரூமர் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே எக்கனாமிக் டைம்ஸ்ல கொடுப்பாங்க. பட் அது ரூமர் ஆர் ஸ்பெகுலேட்டட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கலாம். நீங்க இந்த ஸ்டாக் பத்தி நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா அது எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டாக் டிசிஷன் எடுக்கிறது, பை ஆர் செல் எடுக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பிகினர்ஸ் இங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ரெண்டாவதா நான் சொல்ல போற ஆப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீனர். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னே சொல்லலாம். நானுமே இந்த ஸ்கிரீனர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ, அவங்களுடைய பிஇ ரேஷியோ எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு மொத்தமா ஒரு பேலன்ஸ் ஷீட்டை காமிச்சிருவாங்க. ஸோ இதை வச்சு நீங்க அனலைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நான் வீடியோல வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்கலாமே, எக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. நான் அந்த கம்பெனியை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறேன். நான் பேசுற இந்த வீடியோ 1 இயர் கழிச்சு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த 1 இயர்ல அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ்லாம் நல்லா வளர்ந்துரும். நீங்க அப்ப போயிட்டு அதே கம்பெனியை வாங்க முடியாது. ஏன்னா அந்த ஷேருக்கான தேவையான அந்த மெட்ரிக்ஸ் தான் மாறி இருக்கும், அதாவது நம்பர்ஸ் தான் மாறி இருக்கும். கரெக்டா ப்ராஃபிட் லாஸ் தான் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீனர்ல போயிட்டு ஈஸியா செக் பண்ணிக்கலாம். அவங்க கிளியரான நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்கிரீனர் வந்து நான் ப்ராஃபிட்டபிளா இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான். ஏன்னா ஒரு வாட்டி எனக்கு ப்ரீமியமே நாங்க மாதிரி கிரியேட்டர் எனக்கு ப்ரீமியம் கொடுங்கன்னு கேட்டப்ப அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க நாங்க ப்ராஃபிட்காக இயங்கல, நீங்க ப்ரீமியம் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. நானுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். ப்ரீமியம்ல எந்த பெரிய டிஃபரன்ஸுமே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பாக தான் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஆப்பையும் இந்த ஸ்கிரீனர் வெப்சைட் இந்த கிட்டத்தட்ட இந்த வீடியோவே எப்படின்னா ஆப்பாவும் இருக்கும் வெப்சைட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரீனர் வந்து வெப்சைட்டை தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்க எவ்ரி ஸ்டாக் வாங்கிறதுக்கு முன்னாடி டிசைன் முன்னாடி செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ரேண்டம் யூடியூப் வீடியோஸை மட்டும் நம்பாம இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப்பா இருக்கும். ஓகே, மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல்.
இது கிட்டத்தட்ட எப்படின்னா எக்கனாமிக் டைம்ஸையும் ஸ்க்ரீனரையும் கலந்த மாதிரியான ஒரு ஆப் தான் வச்சுக்கலாமே. இதுல வந்து நியூஸும் இருக்கும், அதே மாதிரி அவங்களுடைய மெட்ரிக்ஸ் எல்லாமும் இருக்கும். பட் இவங்க வந்து ஸ்க்ரீன் அளவுக்கு அக்யூரேட்டா இருக்க மாட்டாங்க, எக்கனாமிக் டைம்ஸ் அளவுக்கு அக்யூரேட்டா இருக்க மாட்டாங்க. பட் ரெண்டுத்தையுமே கலந்து கொடுத்துருக்கும் போது அந்தந்த டைம்ல உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ்க்கு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானுமே மணி கண்ட்ரோல் அப்பப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். ஓகே, நாலாவதா நான் சொல்லக்கூடிய ஆப் அண்ட் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CDSL. இதை கண்டிப்பா உங்களுடைய ஃபோன்லையும் உங்களுடைய டெஸ்க்டாப்லையும் புக் மார்க்கா போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் ஒரு ஸ்டாக்குக்கு பைபேக் தராங்களோ, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்ஃபோசிஸ்க்கு பைபேக் நடந்துச்சு. அதே மாதிரி சில நேரங்களில் ஸ்டாக்ஸ் பெட் இந்த நியூஸ்லாம் ஃபர்ஸ்ட் CDSL மூலமா தான் வரும். ஏன்னா கம்பெனி CDSLக்கு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு தான் மற்ற நியூஸே வெளில வர ஆரம்பிக்கும். அது ஒன்று. ரெண்டாவது காரணம், நீங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். ஸ்டாக் பைபேக் அப்ளை பண்றீங்க, ரைட்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாக் சம்பந்தமான விஷயத்துக்கும் நீங்க வேற எந்தெந்த ஆல்டர்னேட் வகையில செய்ய முடிஞ்சாலும் CDSL மூலமா பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ CDSLங்கிறது கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் கம்பெனியாவே இருக்கு. அவங்க தான் உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றாங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டே அவங்க தான் வச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ இன்னொரு கீ மாதிரி அவங்க ஒர்க் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ஆப்பையும் வெப்சைட்டையும் நீங்க கையில வச்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த 4 தான் மெயினா நான் சொல்லக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். 5ஆவதா நான் சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புரோக்கர் தாங்க. உங்க புரோக்கரோட ஆப்பை பத்தி நான் தான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தால இந்த மாதிரி நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா உங்க கண்ணுக்கே தெரியாம உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரஸ்டட் புரோக்கரா இருக்கிறவங்க டிபி சார்ஜஸ் தவிர அவங்களுடைய புரோக்கரேஜ்ல ஒரு ஆப்புக்கும் நான்லாம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்னன்னு பேர் சொல்ல விரும்பல. பட் அப்போ வந்து அது டெலிவரிக்கு ஃப்ரீயா இருந்தது. இப்போ ஒரு வாட்டி டெலிவரிக்கு ₹2 ₹3 வாங்குறாங்க. ஸோ பெரிய விஷயம் இல்லை தான், ₹3 தான் நினைப்பீங்க. பட் லாங் டேர்ம்ல நான் 3 மாசத்துல என்னுடைய சார்ஜஸ் எவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹1500 கொடுத்துருக்கேன். அந்த 3 மாசத்துல நான் பண்ண பர்ச்சேஸ் அவ்வளவு பெருசா இல்லவே இல்லை. ஆக்சுவலா ₹1500 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு லாபம் வந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதே நான் வேற சில ஆப்ஸ்ல போகும்போது அந்த மாதிரி இருக்காது. ஸோ நீங்க எப்பவுமே உங்களுடைய புரோக்கர் ஆப்பை முழுசா, ஓகே நீங்க வந்து மோஸ்டா இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கிங் ஆப் தான் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் அந்த மாதிரி. இதை தாண்டி நீங்க இந்த SBI இல்ல HDFC, சோலா செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரியான ஏதாவது பேங்க் ஆர் NBFC அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் அதோட சார்ஜஸ் ரொம்பவே ஹையா தான் இருக்கும், நீங்க தெரிஞ்சுதான் போயிருப்பீங்க. பட் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் புரோக்கிங் யூஸ் பண்றவங்க சார்ஜஸே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாம சார்ஜ் போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க எப்பவுமே ஒன்ஸ் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி உங்களுடைய புரோக்கர்கிட்ட ட்ரேட்ஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை போய் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்க 3 மாசத்துல. ஸோ அதை பண்ணும்போது நீங்க எவ்வளவு சார்ஜஸ் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அப்படிலாம் தெரிய வரும். அது மூலமா நீங்க உங்களோட டிசிஷன் ஒன்றுமே கிளியரா எடுக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த ஆப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சுப்பா, நான் எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அங்கே நான் உங்களை மீட் பண்றேன். விக்னேஷ்.